யூரின் போகும்போது எரியுது அந்த இடம், யூரின் சூடா போகுது. நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமனா கொடுக்குற அட்வைஸ் வந்து இளநீ குடிங்க, ஜீரக தண்ணி குடிங்க, வெந்தய தண்ணி, கல்லா இருக்கலாம், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. ரியலா என்னதான் இந்த ரீசன் இந்த யூரின் வந்து எரிஞ்சிட்டு போறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் வந்து டீஹைட்ரேஷன். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், தண்ணி குடிக்கலன்னா யூரின் எரிஞ்சிட்டே போகும், தண்ணி நல்லா குடிக்கும்போது பெட்டரா. பட் இது ஒரு சிம்டமா ரொட்டீனா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா we have to find a reason. நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு சிம்டமா காட்டுது அப்படின்னா வந்து வேற ஏதோ இன்னர் ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணணும். அதுல இன்னொரு காமன் விஷயம் என்னன்னா இன்ஃபெக்ஷன். லேடிஸ்க்கு காமனா வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாடர் நெக் அந்த ஓப்பனிங் வந்து ஸ்பாசம் ஆயிடும், அந்த இடம்லாம் ரணமாயி ரெட் ஆயிடும். அதுல யூரின் படும்போது இந்த எரிச்சல் வரலாம். ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா வந்து உள்ளார ஏதாவது ஸ்டோன் வந்து அந்த டிப்ல மாட்டிட்டு இருக்கு, அது வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த எரிச்சல் வரலாம். மூணாவது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா வந்து யங் மேல்ஸ்ல விந்து சில சமயம் குவாலிட்டி போயிடும், அடிக்கடி வெளியில் எடுக்கிறதுனாலையும் போகும், இல்லை எடுக்காம விட்டாலும் போயிடும். அந்த விந்துல இருக்க ஆசிட் வந்து இந்த ஏரியால வந்து இரிட்டேஷன் கொடுக்கலாம். ஏன்னா யூரின் வரதும் விந்து வரதும் ஆண்களுக்கு ஒரே பாதை. சில டைம் வந்து ஃபுட், அதாவது காரமா, ஆல்கஹால், சோடா, வெளியில இருக்க சாப்பாடு எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும், அதுல இருக்க டாக்ஸின்ஸ் யூரின்ல வந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு ஹோல் டே வந்து நம்ம யூரின் எரிஞ்சுக்கிட்டே தான் போகும். யூரின் எரிஞ்சுக்கிட்டு போறது அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து லைட்டா எடுத்துக்காம அதோட எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாவோ இல்லை யூராலஜிஸ்ட்டை பார்த்து ஃபர்தர் டெஸ்ட் மூலமாவோ நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணணும்.